ஏய் விக்கி, என்னடா பண்ற? எந்திரா. வணக்கம் மக்களே. பேச கூட விட மாட்டேங்கிறானுங்க மக்களே. எங்கடா போகணும்? விடிய விடிய தூங்க விடாம போறப்ப விடிஞ்சிரும் உனக்கு. அது என்ன படம் மாம்ஸ் பார்த்தோம்? யாவரும் நலம். ஆமா, மாம்ஸ் பார்க்கல. யாவரும் நலம் படம் பார்க்க வச்சு வெறியாக்கி ஆமா மருதமலையிலேருந்து கிளம்பி இப்போ எல்லாரும் ட்ரிப்பு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போகிறோம்னா எங்கடா போகிறோம்? ஆனைக்கட்டி போகிறோம். அவன் தான் சொல்கிறான், நாங்கள் ஸ்னேகா திரும்பினோம் கேட்கல போகிறாங்க எங்க. அதனால் இப்போ நம்மெல்லாம் ஆனைக்கட்டி போகிறோம். ஸ்னேகா அதான் கேளுங்க, நீங்க வீடியோ மட்டும் கட் பண்ணாதீங்க. ஒருத்தன் ஸ்னேகத்திரத்தில் சன்ரைஸ் பார்க்குறேன்னா அவனுக்கு சன்ரைஸ் அங்கே இவன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் சன்ரைஸ் ஸ்னேகத்திரத்தில் பார்க்குறான். எனக்கு தெரியல. அந்த நிறைய ஆமா நிறைய உழுவுறா. அவன் தூங்கவே இல்லை. எழுப்பி நாங்க யாருமே தூங்கல. மணி இப்ப என்னன்னா 5. பின்னாடி சூப்பர் ராடி அட்ரா. பின்னாடி வரவனுக்கு எல்லாம் ஹை பீம்லேயே வந்தா எப்படி என்ன பண்றது? பின்னாடி அங்க டே அவன் மறைஞ்சிருக்கான்ல, அவனை எழுப்பி வெறும் பீப் மட்டுமே போட்டா இப்படி தங்கத்துக்கு முடியல. நீங்க கொடுக்க அப்படியே தங்கத்தை காட்டுறேன். தங்க புள்ள லைட் அடிச்சு காமிக்கிறேன். கருகருன்னு இருக்கும். தங்க புள்ள என்னடி ஆச்சு? அங்கிட்டு காட்டுறா லைட். என்ன ஏன் மூஞ்சில அடிக்கிற? அத ஏன் எடுக்கிற? தங்கத்துக்கு என்ன ஆச்சு? எந்திரிங்க, இங்க பாருங்க. ஏய் 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 எந்திரா, உன்னை பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். எந்திரா, உனக்காக தான் இந்த ட்ரிப்பே இன்னைக்கு. இவர் மட்டும் லேஸ்பட்டா இல்ல. காலையில பாண்டிச்சேரி போகணும்னாரு. மத்தியானத்துக்குள்ள எப்படி மாம்சன்னு கேட்டா, நான் இப்பவே பஸ் ஏறேன்னாரு 3 மணிக்கு. மாம்சு காந்தியூர் வரைக்கும் வாங்க, நாங்க பிக் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் முடியாது. அதாவது நான் இருக்கிறது ஹோப்ஸ்ல, இவங்க இருக்கிறது மருதமலையில. நான் இங்க இருந்து அங்க போய் சொன்னது யாரு மருதமலை வாங்க. கடைசியில காந்திபுரத்தையே ஆடணும்னால நான் முதல்ல இதுக்கு எந்திரிக்கணும்ல. சிம்பத்தி கிரியேட் பண்ணி சரி ரூமுக்கு வரோம், ஒரே வார்த்தை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. ஆமா, நாங்களும் ஒரு செகண்ட் ஜெர்க்கு. பாத்ரூம் போயிருந்தேங்க. நீங்க பாத்ரூமுக்கு போன் வச்சுட்டு போவீங்க. ஒண்ணுக்கு இருக்குதான்டா போனேன், கொஞ்சம் நிறைய ஒண்ணுக்கு வந்துருச்சு. என்ன பண்றது, 3 போன் அடிச்சிட்டியா? ஒரு 5 லிட்டர் வருமா? ஆமா, அவ்வளோலாம் வரல. இவன் ஹேர் ஸ்டைல பார்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளிச்சம் வந்தனையும் என்னோடது இல்ல, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இருட்டில் ஒருத்த உட்காந்துருக்கான். அவன் ஹேர் ஸ்டைலு எந்த லட்சணத்துல இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கடா, ஒரு 4 முடி எடுத்து சட்டை பண்ணி போட்டு. ஆமா, அதாவது இந்த கேமராவை நம்ம என்ன பண்ணி இருந்திருக்கோம்னா இப்படி திருப்பி வச்சிருந்துருக்கணும்.
அங்க உள்ள ஸ்டாண்ட போட்டு மாம்சு ஸ்டாண்டர்ட் ரூம்ல விட்டு வந்துட்டோம் மாம்சு. ஃப்ரண்ட் கேமராவோட பேக் கேமரா போற நல்லா இருக்கும். இல்ல இன்னொரு குடும்பம் தெரியுமா, என்ன மைக்க கொண்டு வர சொல்லிட்டேன், அது ரூம்ல நடக்குது. சூப்பர் ரூம்ல கிடக்குதா? ஆமா சரி போதும். சரி ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கோம். ஒரு டீ கடைக்கு போயிட்டு கூப்பிடுறோம். இது வரோம். இன்னும் விடியவே இல்லை. எங்க வந்துட்டோம்? ஆனைக்கட்டி வந்துட்டோம். ஆனைக்கட்டி வந்துட்டோம். ஆமா இருக்கிறதுக்கு ஆனைக்கட்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் திருப்பி கேரளாக்குள்ள அட்டப்பாடி போறோமாடா? இங்க வர ஸ்டைலு வேற. ஒரே ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நான் காஃபி எமோஷன் 1500 பெட்ரோலுக்கு 1500 பெட்ரோல். இதாங்க நம்மளுக்கு எப்போ பதிவு பண்றான். அவன் காலில் அடிச்சிட்டோம். அவன் காலில் தான் அடிச்சிருக்கோம். திருப்பி தரமாட்டோம். அது அவன் காடு தான். பாருங்க எப்படி இது இல்ல இல்ல அப்படி பேசுறானா இல்லன்ற மட்டும் கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். என்ன பேசுனா எல்லி என்ன எழுதி புரியல. எங்க அம்மா எல்லி, எங்க தாத்தா எல்லி, இப்ப நான் எல்லி. நின்னு பேசுறா. தாத்தா எல்லி நின்னு பேசு. நரசிம்முக்கு வியூ பாயிண்ட் அதுதான் நாங்கள் வந்து ஹிடன் ஸ்பாட். என்ன சபரி? யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு 1000 பேர் போட்டிருப்பாங்க யூடியூப்ல எங்களுக்கு முன்னாடி. 1001 தான் நாங்கள் ஓடுறோம். பாருங்க நல்லா இருக்கும். பாருங்க நரசிம்முக்கு வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க. ஒரு 2 பேர்த்த மிஸ் பண்றோம். வந்திருந்தா 8 பேரும் சேர்ந்து அடிச்சாண்ட கல்ல இல்ல. ஏங்க யாரு கிட்ட ஏய் அங்க பாரு வியூ என்னவோ நல்லா இருக்காதுன்னாரு இவரு. வாங்க மேல வாங்க. ஏய் இதுடா வியூ பாயிண்ட். இது இல்லடா, இதுதாங்க வியூ பாயிண்ட். அங்க இருக்கு வியூ பாயிண்ட். வாங்க நீங்களே எடுங்க. இப்போ வந்துட்டு நாங்க இங்க வந்திருக்கோம்னா ஒரு கஃபே வந்திருக்கோம். அந்த கஃபே வந்து வியூ பாயிண்ட் கஃபே சூப்பரா இருக்கும். இப்போ நாங்க அதை உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த வியூவோட நீங்க வியூ பாயிண்ட்டை பாருங்க. இதுதான் வியூ. சரி இதான் வியூ. அந்த கஃபே இதுதான். இதுக்கு தான் 1500 ரூபா செலவு பண்ணி. சாரி இன்னைக்கு வந்துட்டு அந்த கஃபே வந்துட்டு லீவ் போனா. ஆமா பட் மாம்ஸ் அதை நீங்க இன்ட்ரோ கொடுங்க மாம்ஸ். இன்ட்ரோ கொடுக்கணும்னா இதுல இன்ட்ரோ கொடுக்கற ஒண்ணுமே இல்ல. ஒரு டப்பா தான். இதான் டப்பா. இங்க ஆரம்பிச்ச கஃபே இங்க முடிஞ்சு அங்க ஒருத்தன் ஒண்ணு போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க இதுதான் நரசிம்முக்கு வியூ பாயிண்ட். அங்கதான் நாங்க போக போறோம்.
வீடியோவே எடுக்க மாட்டேங்கிறான். அங்கா இருக்கா? இருங்க கருப்பாயிருச்சுங்க. ஏன் அங்க வர்ற? கருப்பாயிருச்சுங்க. இவருதான் எங்க கேம்ப் சூரி. கேம்ப் பின்னாடி ஒருத்தர் பாருடா. ஒரு கேமரா எடுக்க தெரியல, வீடியோ எடுக்க மாட்டேங்கிறான், இவ்வளவு நேரம் ஒயிட்டா இருந்துச்சுடா. மாட்டேங்கிறான். இங்க பாருங்க, ஒரே ஒரு அப்பர்ச்சர் கம்மியாயிருச்சு, அத இன்க்ரீஸ் பண்ண தெரியல. இவன் கேமரா வந்தானு, அங்க ஒருத்த கேமரா வந்தாங்க. எடிட்டர் நம்ம தான் இந்த விளாட் காப்பாற்ற மாட்டோம். எல்லாம் விட்டு போட்டு போயிட்டாங்க. அவனில் கேமரா எடுக்க சொன்னதுக்கு நாங்களே எடுத்துடலான்னு வாங்கிட்டோம். எதுக்கு அவங்க கேமரா எடுக்கிறாங்க? எதுக்கு வர்றாங்க ஒன்றுமே தெரியல. எதுக்கு எனக்கு 2 மணிக்கு ஃபோன் அடிச்சு எதுக்கு விட்டாங்கன்னே தெரியல. ஆமாம், இதில் வேற என்னைய வந்துட்டு ஹோப்ஸ்லேருந்து மருதமலை வரோம், 25 கிலோமீட்டர் கிட்ட வரோம். சும்மா இருந்தவனுங்க 2 மணிக்கு தூங்காம இப்போ ட்ரெக்கிங். யாரு யாவரும் நலம்? எந்த படம்? யாவரும் நலம். யாவரும் நலம் யார் பார்க்க சொல்றது உங்களை? பயமா இருக்குன்னா எதுக்கு அந்த படம்லாம் பார்க்குறீங்க? அதை பார்த்து தான் தூக்கம் வராமல் இப்போ ட்ரெக்கிங் வந்துருக்கோம். ஏன் தூக்கம் வரலன்னா அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவங்க வீட்டு போர்ட்டிகோல உள்ள லைட்டு ஆட்டோமேட்டிக் தானா எரிஞ்சுது. அது சென்சார் கிராஸ் ஆயிருக்கும், பூனை கிராஸ் ஆயிருக்கும், லைட்டு எரிஞ்சிருச்சு, டவுசர் ஒழுகிருச்சு. நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் பேய் படம் பார்த்து தூக்கம் வரலீங்கன்னா நரசிம்மிக்கு வியூ பாயிண்ட் காலைல 5:30 மணிக்கு வாங்க, நல்லாயிருக்கும். மக்களே, ஒரு வழியா அந்த வியூ பாயிண்ட் வந்தாச்சு. நாங்கள் நடந்து வந்த பாதை அப்படியே வந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் மக்களே. அந்த